கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது, நீ உன்னை ஒவ்வொரு மண்ணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்க. ஒவ்வொரு மண்ணினால், நான் சின்ன வயசாக இருக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய வீட்டிற்கு எங்களுடைய துணிகளை துவைப்பதற்காக சலவை தொழிலாளி வருவார். எங்களுடைய துணிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு கழுத மேலே போதிய வச்சுக்கிட்டு போவார். நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழியிலே ஒரு அருமையான சின்ன ஓடை உண்டு, தண்ணி வரக்கூடிய பகுதி உண்டு, அல்லது சில குளங்கள் இருக்கிறது. அங்கே உட்காந்து இந்த துணிகளை எல்லாம் வீட்டில் வச்சு ஒவ்வொரு மண்ணு, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சவுக்காரம் இதெல்லாம் வச்சு நல்லா அவிச்சு துவைப்பார். நம்ம என்னதான் வீட்டில் சோப்பு போட்டு துவைச்சா கூட அந்த மாதிரி பளிச்சுன்னு வராது. அவ்வளவு தூரத்திற்கு அந்த டோபி என்று சொல்லக்கூடிய சலவை தொழிலாளி செயல்படுவார். இங்கே ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ எவ்வளவு ஒவ்வொரு மண்ணை போட்டு கழுவினாலும் சரி, சவுக்காரத்தை கையாடினாலும் சரி, உன் அக்கிரமத்தின் கரைகள், இந்த சவுக்காரம் இந்த ஒவ்வொரு மண்ணெல்லாம் உன்னுடைய உடைய சுத்தப்படுத்தும். ஆனால் உன் உள்ளத்தில் இருக்கிற அக்கிரமத்தை சவுக்காரத்தினால சுத்தப்படுத்த முடியாது. நீ வெளியில ஜோரா வந்துடலாம், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை மாதிரி வெளியில ஜோரா வந்துடலாம் வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு. ஆனால் உன் உள்ளத்திலே உள்ள அக்கிரமம், அந்த கரை நீங்கணுமே, அந்த கரையை குறித்து தான். அந்த கரை நான் ஒன்று, நீ ஒருவேளை வெளிப்பிரகாரமாய் சுத்தமாக தெரியும், ஆனால் என் பார்வையில் என் உள்ளத்தில் இருக்கிற கரை தான் என் கண்ணுக்கு தெரியுது. அதனால் வெளியில் மட்டும் சுத்தமாக வந்துட்டு உள்ளுக்குள்ளே நீ கரையோடு இருக்காத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். கவனத்தோடு இருப்போமா? நல்ல ஆண்டவரே, எங்களுடைய உள்ள கரைகளை உம்மால் மட்டும்தான் நீக்க முடியும். அதற்கு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செய்து அந்த கரையை போக்கிக் கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.